ஆபரேஷன் சிந்தூர் இந்தியாவின் அடுத்த திட்டம் என்ன அப்படிங்கிற புள்ளியில தான் விவாதத்தை நகர்த்த போகிறோம். கருத்துரையாளர்களை அறிமுகப்படுத்தி விடலாம். தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்திலிருந்து திரு தியாகு, மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி, ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு இஸ்ரேல் ஜெபசிங், அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார், புவிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார். அனைவருக்கும் வணக்கம். தியாகு, நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். இந்தியா ஒரு பதிலடி கொடுக்கிறது பஹால்கம்காக. இன்றைக்கு அதே மாதிரி பாகிஸ்தானும் ஒரு பதிலடி கொடுத்ததை இந்திய இராணுவம் சோஃபியா குரேஷியே கால்நிலை அவங்களே அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். 16 பேர் பலியாகி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் அவர் சுட்டி காண்பித்திருக்கிறார். இது எதை நோக்கி நகர்கிறது? ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியவில்லை என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அன்றைய எதிர்க்கட்சிகள் அனைத்து கட்சி கூட்டத்திலேயே எதிர்க்கட்சிகள் முன்னிலையில் சொல்கிறார். அப்போ இது எதை நோக்கி நகர்கிறது? பகல்காம் தாக்குதல் ஒரு பயங்கரவாதிகளுடைய கொடி செயல். அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது உள்நாட்டு பயங்கரவாதிகள் என்றால் உள்நாட்டு சட்டத்தின்படியும், பன்னாட்டு பயங்கரவாதிகள் என்றால் பன்னாட்டு சட்டத்தின்படியும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பதிலடின்னு ஒரு சொல் நீங்கள் திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறீங்க. இந்தியாவின் பதிலடி, பாகிஸ்தானின் பதிலடி. இந்த பதிலடி என்பதற்கு சர்வதேச சட்டத்தில் ஏதாவது இடம் இருக்கா? நம்ம நாட்டிலேயே குற்றவியல் சட்டம் இருக்கு. அவன் கொன்றான், பதிலடி கொடுத்தேன் என்று ஒருத்தர் நீதிமன்றத்தில் சொன்னால், பதிலடி கொடுப்பதற்கெல்லாம் உனக்கு உரிமை இல்லைப்பா, நீ புகார் தெரிவிக்கலாம், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். சட்டம் மதிக்கப்பட வேண்டும். சர்வதேச சட்டங்கள் அதைவிட கூடுதலாக மதிக்கப்பட வேண்டும். பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் யார், எந்த நாட்டவர், என்ன இயக்கத்தவர் என்பதையெல்லாம் இதுவரை இந்திய அரசோ அல்லது பாகிஸ்தான் அரசோ வேறு பன்னாட்டு நிறுவனங்களோ யாரும் கண்டுபிடிச்சு சொல்லலை. சொல்லாமல் இருக்கும்போதே பதிலடி என்பது அவர்களுக்கு எதிராக நடத்தப்படலை. பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கக்கூடிய இவங்க பயங்கரவாத முகாம்கள் என்று சொல்லக்கூடிய இடங்கள் மீது, அப்புறம் வேறு சில இடங்கள் மீது நடத்தியிருக்கிறாங்க. ஆக போர் தொடுத்திருக்கிறார்கள். இந்த போருக்கு பன்னாட்டு நிறுவனங்கள், ஐக்கிய நாடுகள் அமைப்பு போன்றவற்றில் முறைப்பாடு செய்தோ அல்லது அதன் அடிப்படையிலோ இது நடத்தப்படலை. அதே போல் அவர்கள் பாகிஸ்தான் நடத்தினாலும் இந்தியா எங்கள் மீது இப்படி ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கிறது, இதற்கு நாங்கள் என்ன செய்யணும், இதை கண்டிக்கிறீர்களா? ஐநா பாதுகாப்பு மன்றத்தில் முறையீடு செய்யலாம், நாடுகளுடைய ஆதரவை திரட்டலாம். எனவே அவங்க பதிலடி, இது பதிலடிக்கு பதிலடி என்றால் பாதிக்கப்படுறது யார்? போர் என்பது என்றைக்குமே கொடுமையான கெட்ட போர் தான், நல்ல போர்னு எதுவும் கிடையாது. இந்தியா போர் தொடுப்பதையும் கண்டிக்கிறோம், பாகிஸ்தான் போர் தொடுப்பதையும் கண்டிக்கிறோம், பயங்கரவாத போரையும் கண்டிக்கிறோம், குடிப்பயங்கரவாதத்தையும் கண்டிக்கிறோம், அரச பயங்கரவாதத்தையும் கண்டிக்கிறோம். இது எல்லாமே கண்டிக்கத்தக்கவை. இது எங்கே போகும்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ முதல்ல போர் நிறுத்தம் வேண்டும். போர் நிறுத்தப்படணும். நிறுத்தப்பட்டு இந்த போருக்கு அடிப்படையான காரணிகள் என்னவோ அந்த காரணிகள் களையப்படணும், அதில் கவனம் செலுத்தப்படணும். அதுக்கு ஏற்கனவே பன்னாட்டு நிறுவனங்கள் இந்த சிக்கல்லாம் பேசப்பட்டிருக்கு, எல்லோருக்கும் தெரிந்த பிரச்சனைகள் தான். இது யாரை பற்றி இவங்க யாருமே கவலைப்படலைங்கிறது தான் இங்கே முக்கியமானது. அடிக்கடி ஒன்று சொல்கிறாங்கல்ல, சிம்லா ஒப்பந்தம்னு. சிம்லா ஒப்பந்தத்தில் என்ன இருக்குது தெரியுங்களா? இந்தியாவும் பாகிஸ்தானும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். எதை? அவங்க ரெண்டு நாட்டுக்கடையில் இருக்கிற பிரச்சனையே இல்லை, காஷ்மீர் சிக்கலை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். அதனுடைய உள்ளர்த்தம் என்னென்னா, காஷ்மீரிகளை கலந்து பேசிவிடக்கூடாது, காஷ்மீரிகள் அதில் பங்கே இருக்கக்கூடாது, நம்ம ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்குவோம். இந்தியாவும் இலங்கையும் பேசி ஈழத்தை பிரச்சனையை தீர்த்துக்குவாங்க, எகிப்தும் இஸ்ரேலும் பேசி பாலத்தீன பிரச்சனையை தீர்த்துக்குவாங்க, பாலத்தீனர்களுக்கு பங்கு தர மாட்டாங்க. இப்போ இந்த விவகாரம் அனைத்திலும் காஷ்மீர் மக்களுடைய பங்கு என்ன, இடம் என்ன, காஷ்மீர் மக்களுக்கு என்ன, இதில் செய்தி என்ன உணர்த்தப்படுகிறது? எதுவுமே இல்லையே. காஷ்மீர் பன்னாட்டு அமைப்புகளுடைய பார்வையில், ஐக்கிய நாடுகளுடைய பார்வையில் இது ஒரு டிஸ்பியூட்டட் டெரிட்டரி.
நம்மளுடைய இந்த நீங்க dispute-ஐ நீங்க எழுப்பியது சொல்ற இந்தியா. இடத்துக்கே நான் வரேன். அதாவது நம்மளுடைய கடைசி நியாயத்திற்கான இடமா ஐக்கிய நாடுகள் சபை இருக்கிறது. அங்கதான் நாம முறையிட முடியும். சர்வதேச நீதிமன்றங்களை நாடுறோம். இப்படி இரு நாடுகள் இடையான பிரச்சனைகளை தீர்வு அப்படின்னு. ஆனால் அது எந்த அளவிற்கு நம்பிக்கைக்குரியதா இருக்குங்கிறது நீங்க சொன்ன நாம பார்த்த இலங்கை விவகாரங்கள்லயே இருக்கு இல்லையா? அப்ப இது பதிலடி அப்படிங்கிறதை தாண்டி ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துதலும் அதற்குள் அடக்கம் தானே? இல்லை, என்ன பிரச்சனைனா ஒரு தரப்பினுடைய செய்திகளை மட்டும் நம்பி வைத்துக்கொண்டு எல்லாத்தையும் பேச முடியாது. இந்த ஊடகங்களுடைய செய்தி நமக்கு தெரியும், இந்த அரசோட அறிவிப்புகள் தெரியும். பாகிஸ்தான் ஊடகங்கள்லையும் செய்தி வருது, பாகிஸ்தான் அரசும் அறிவிக்குது. நமக்கு ஏற்கனவே ஒரு எழுதப்படாத விதியை நாம் சுமத்திக்கிறோம். இந்தியா சொன்னால் நம்பணும், பாகிஸ்தான் சொன்னால் நம்பக்கூடாது. இதிலேருந்து தானே வருது. நீங்கள் ரெண்டு தரப்புக்கும் நடுநிலையா நின்று பரிசீலிக்க முடியாது. அப்போ நடுநிலையா நின்று பரிசீலித்தால் மட்டும்தான் இந்த முழு உண்மையும் வெளிப்படும். இப்போ பலூச்சிஸ்தான் விஷயத்தில் அதே போல் இந்தியா ஒன்று சொன்னிச்சுன்னா பாகிஸ்தான் அதை ஏற்றுக்கொள்ளாது. இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறவங்க தான் இதை பற்றி பேச முடியும். இது எந்த நாட்டை பற்றி சொன்னாலும் சரி. நமக்கு என்ன உடனே ஆதரவுக்கு யார் முன் வர்றா? இஸ்ரேல் ஓடி வருது. இஸ்ரேல் என்ன செய்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரிஞ்சது தானே, உலகத்துக்கே தெரிஞ்ச செய்தி தானே. அதனால் நான் என்ன சொன்னேன், இப்போ வேறு ஒன்றும் வேண்டாம், முதலில் போரை நிறுத்துங்கள், எந்த போரும் வேண்டாம், யார் மீது எந்த போரும் நடத்த வேண்டாம், ஒரு தரப்பாகவே கூட போரை நிறுத்துங்கள், நிறுத்திவிட்டு இதில் யார் தொடர்புடையவர்களோ அவர்களோடு பேசுங்கள். பன்னாட்டு நீதிமன்றத்துக்கு போகணுமா போங்க, ஐநாவுக்கு போகணுமா போங்க. ஒரு சாதாரண விஷயத்தை நம்ம இங்கே பார்க்கணும். என்னன்னா, காஷ்மீர் இந்தியாவினுடைய உயர் பாதுகாப்பு மண்டலம். 370 தொடச்சாச்சு, இராணுவத்தை நிறுத்தியாச்சு, 5 குடிமகனுக்கு ஒரு பட்டாளத்தான் நிற்கிறான், எல்லா விதத்திலும் தடை செய்யப்பட்டது. இதே அனந்தநாக் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி தேர்தலையே நிற்கலை, நிலைமை சரியில்லைன்னு சொல்லிட்டு. அது எல்லையோரத்தில் இருக்குது, உல்லாச பயணிகள் அங்கே போகிறாங்க, பக்கத்தில் பனிலிங்கம் இருக்குது. அப்படி ஒரு இடத்துக்குள்ள எந்த தங்கு தடையும் இல்லாமல் ஒரு 4-5 கொடியவர்கள் பயங்கரவாதிகள் உள்ளே நுழைந்து அப்பாவி பொதுமக்களை சுட்டுக்கொள்ள முடிகிறது என்றால் இது அரசின் தோல்வி இல்லையா? இந்த தோல்வியை மறைக்கிறதுக்கு தான் போர் தொடுத்துருக்கிறீங்களா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. நமக்கு பதில் சொல்லுவதற்கு பதிலாக நீங்கள் உடனடியாக ஒரு தரப்பாக ஒரு போரை தொடங்குனீங்கன்னா என்ன பொருள் இருக்கு? நம்ம ஆதரிக்கணும்னு கட்டாயமா? இல்லை, ஆதரிப்பது அப்படிங்கிறத தாண்டி இதற்குள்ள இன்னொரு கேள்வியும் இருக்குல்ல. நாம் இந்தியா தன்னுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் பொதுமக்களுக்கு அவங்க அடிக்கிற வரைக்கும் பேசாமையே இருந்துகிட்டும் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு பார்வையும் அதற்குள்ள இருக்கத்தானே செய்யுது. நீங்க சொல்றது எல்லாமே சரி, பதிலடியோ கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லோ சரி கிடையாது. அதனால்தான் மரண தண்டனைக்கு எதிராக கூட தொடர்ந்து முழக்கங்களை உங்களை போன்றவர்கள் வைக்கிறீங்க. இல்லை, அதில் இருக்கக்கூடியதை நாம் பேசும் பொழுது அதே நேரத்தில் இவர்களுடைய இந்தியாவுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அரசு. நீங்க கேட்குற அந்த கேள்வி உளவுத்துறையில் ஆரம்பிச்சு அது அந்த கேள்வி இருக்கத்தான் செய்யுது, இல்லாமல் இல்லை. அரசுக்கு மீதான அந்த நெருக்கடியும் இருக்குது. ஆனால் அதற்காக இப்போது எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை இது பதிலடியாக மட்டுமே பார்த்து விட முடியாதுல்ல. இதை வைத்து தானே அவங்க இந்தியாவுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. டிஃபென்ஸுக்கு அவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குறோம் நாம. இப்போ எந்த சம்பவத்திலிருந்து இந்த முடிவுகளுக்கு போறீங்களோ அந்த சம்பவத்தின் முழு உண்மைகள் நமக்கு தெரியாது, அரசுக்கு தெரியுமோ தெரியாதோ அது தெரியாது. அது தெரியுமானால் அது வெளிப்படையாக உலகத்தின் பார்வைக்கு வைக்கணும். இவர் இங்கே தான் இருக்கார், இங்கே தான் பயிற்சி பெற்றிருக்கார், இங்கே இருந்தால் ஊக்கம் பெற்றிருக்கிறார், இப்படி இன்டாக்ட்ரினேட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன இருக்கோ அதை சொல்லணும். அப்படி இருந்து ஒரு நாட்டோட எல்லைக்குள் வேறு நாட்டிலிருந்து அனுப்பப்பட்டு தாக்குதல் தொடுப்பது ஒரு கொடிய குற்றம். அதுக்கு வேறு என்ன அரசியல் நியாயங்கள் இருந்தாலும் சர்வதேச சட்டப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, எந்த நாடாக இருந்தாலும் முடியாது. ஆனால் அதை காரணமாக வைத்து எப்படி ஹமாஸினுடைய ஒரு தீவிரவாத தாக்குதலை காரணமாக வச்சு காசா முழுவதையும் அழிச்சதில்லை இஸ்ரேல், அதை உலகம் ஒத்துக்கொள்ளலையே. அதுக்கு ஆயுதம் கொடுத்தாங்க, அதுக்கு உதவி பண்ணாங்கல்ல, அதை ஏற்றுக்கொள்ளலையே. அதுபோல் இங்கேயும் என்னன்னா, நீங்கள் யார் காரணம் கொண்டு வாங்க, கூண்டில் நிறுத்துங்க, தண்டனை கொடுங்க. இந்த இத்தாலிய மாலுமிகள் 2 பேர் அரபிக்கடலில் மீனவர்களை சுட்டபோது என்ன செஞ்சாங்க? அவங்களை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அவங்க கடைசியாக நீதிமன்றத்திலேயே விடுப்பு வாங்கிட்டு தான் போனாங்க. யார் இந்த 4 பேர் 5 பேர்? அவர்களை யார் எந்த ஊருக்காரங்க, யார் காஷ்மீரி, யார் பாகிஸ்தானி, ஒரு பாகிஸ்தானியரா அல்லது காஷ்மீரா இல்லை இந்திய எல்லைக்குள் இருப்பவரா? நீ உங்கள் பார்வையில் போர் தீர்வல்ல, பேச்சுவார்த்தை, இதை உடனடியாக நிறுத்தணும் அப்படிங்கிறது தான். அவ்வளவுதான், போர் தீர்வே அல்ல. எந்த தரப்பின் போரையும் நாம் ஆதரிக்கவில்லை.